வணக்கம் பழனி மக்களே. நான் அமிர்தா சத்யவர்ஷா, இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் மக்களுடைய சார்பாகவும் மத்திய அரசிடமும் மாநில அரசிடமும் பழனி மக்களுடைய வாழ்வாதாரத்தை எடுத்துரைக்கின்ற ஒரு பதிவாக இந்த பதிவு. அங்கு ஒரு 50,000 குடும்பத்துக்கு மேற்பட்ட வியாபாரிகளை விரட்டியடித்து ஒரு 450 வீடுகளை இடித்து முழுமையாக ஒரு ஆடம்பரமான ஒரு பணக்கார வர்க்க சூழ்நிலை மட்டுமே அந்த கோவிலை சார்ந்து நடந்திருக்கிறது. இதை மீண்டும் புதுப்பித்து அம்மக்கள், ஏழை எளிய மக்கள், சிறு சிறு வியாபாரிகள் மீண்டும் அந்த கோவிலை சுற்றி வியாபாரம் செய்வதற்குரிய அங்கீகாரம் அளிக்கப்பட வேண்டும். இடிக்கப்பட்ட வீடுகளை புதுப்பித்து கொடுப்பதற்குரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும். அங்கு கோவில் தரிசனத்துக்கு வரக்கூடிய அந்த ரயில் அமைப்புகளில் வெகு நேரமாக மக்கள் 3 அல்லது 4 மணி நேரம் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை, அங்கு எந்த ஒரு தண்ணீர் வசதியோ உணவு வசதியோ இல்லாமல் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை மற்றும் அதே தொடர்ச்சியாக அந்த ரோப்கார் அனைத்திலுமே இதே பல மணி நேரம் மக்கள் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை. மேலே உள்ள ஒரு உணவகம் 5 தலைமுறையாக இயங்கி வந்த அனைத்துமே மூடப்பட்டு ஒரு கோவிலை முழுமையாக ஒரு பணக்கார வர்க்கமாக மாற்றியுள்ள திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை கோவிலுக்குள் வரக்கூடாது என்பதற்காகவே ஒரு வன்மையாக கடுமையாக அங்கு 5 வருடங்கள் மக்களை அச்சுறுத்தக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் தொலைபேசியை எடுத்து செல்வதற்கு கூட அனுமதி வழங்காமல் மக்களுடைய ஒரு முழுமையான சுதந்திரத்தை பறித்திருக்கிறது. அனைத்துமே மத்திய அரசும் மாநில அரசும் கவனத்தில் எடுத்து அம்மக்களுக்குரிய அந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்க வேண்டும். எத்தனையோ ஒரு 50,000 குடும்பங்கள் அந்த சிறு சிறு வியாபாரத்தை நம்பி அவர்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பாதித்திருக்கிறது. அனைத்துமே கவனத்தில் கொண்டு இதை அனைத்துமே மாற்றி அமைக்க வேண்டும் என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் மக்களுடைய சார்பாகவும் இந்த பதிவு. நன்றி.